தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பலவிதமான பாஷைகள் இருக்கிறது. இந்த உலக அளவில் பார்த்தீங்கன்னா 7100 பாஷைகளுக்கு மேலாக இருக்கின்றது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பலவிதமான பாஷைகள் எப்படி உருவானது? இதை ஆண்டவர் பற்பல பாஷைகளாக மாற்றினார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அதாவது நோவாவின் காலத்தில் நடந்த சில காரியங்களை நான் உங்களோடு சொல்கிறேன். ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 11:5. நாம் இறங்கி போய், அதாவது தேவன் சொல்கிறார், ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். தாறுமாறாக்குவோம் என்று சொன்னால் அந்த பாஷைகளை எல்லாம் தாறுமாறாக்கி பலவிதமான பாஷைகளாக மாற்றுறது தான் தாறுமாறாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறது. இது தேவனே பரலோகத்திலிருந்து இதுக்காகவே இறங்கி வந்தார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. நாம் இறங்கி போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய நோக்கம் என்னென்னா, ஆதியாகம புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நோவாவை பார்த்து சொல்கிறாரு. நோவாவையும் அவனுடைய குமாரர்களிடத்திலையும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அதே மாதிரி ஆதியாகமும் 9:7 நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று அங்கே வேதவசனம் சொல்லியிருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய நோக்கம். அந்த பூமி முழுவதும் ஜனங்கள் திரளாய் வர்த்தித்து அங்கங்கே பரம்பி போக வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். இப்போது எப்பொழுது இந்த பாஷையை தாறுமாறாக்கினா, இந்த நோவாவுடைய காலத்துக்கு அப்புறம், அந்த நோவாவுக்கு அப்புறம்தான் ஜனங்கள் அப்படி பிரிஞ்சு போனாங்க. பற்பல ஜாதிகள் உருவானாங்க. பலவிதமான ஜனங்கள், பலவிதமான பாஷைகள் எல்லாமே உருவாகின. அதற்கு முன்பாக இருக்கிற எல்லாமே ஜலத்தினால் அழிக்கப்பட்டு போயிடுச்சு. நோவாவுக்கு அப்புறம் புதுசாக ஜாதிகள் பிறந்து வந்தார்கள். இதுதான் வேதம் சொல்கிறது. இதுதான் உண்மை. இப்போது நோவாவுக்கு அப்புறம் ஜனங்கள் அங்கே அப்படி பரம்பிக்கொண்டே வர்றாங்க. அப்போ கொஞ்சம் தான் இருந்தாங்க. அப்போது ஒரு இடத்துல வந்த உடனே சினையார் என்ற ஒரு இடத்துல வரும்போது அந்த சம பூமியாக இருந்துச்சு. அங்கே குடியிருக்காங்க. அப்போது அப்படி இருக்கும்போது ஜனங்கள் ஒரு தீர்மானம் பண்ணாங்க, ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய நகரம் கட்டணும், பிரபலமான நகரம். அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய வானத்தை தொடுற அளவுக்கு ஒரு பெரிய கோபுரத்தையும் கட்டணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. சாதாரணமாக இதெல்லாம் கட்டுவதுக்கு செங்கல், சாந்து. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சாந்துக்கு பதிலாக நிலக்கீல்னு ஒன்று இருந்துச்சு. அப்போது அவங்க உடனே செங்கலை செய்ய ஆரம்பித்தாங்க, அறுத்தாங்க. உடனே முடிவு பண்ணாங்க, எதுக்குன்னு சொன்னால் மற்ற இடத்துக்கெல்லாம் பரம்பி போகக்கூடாது, ஒரே இடத்துல வாசம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, பெரிய கோபுரம் இதெல்லாம் கட்டினா பேர் பிரஸ்தாபத்துக்காக இந்த மாதிரி முடிவு பண்ணாங்க. உடனே கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கு தடையே இல்லை. இதை பார்த்து தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இதோ அவங்க இந்த மாதிரி வானத்தளவை கட்டுறாங்க, அது தடைபடாதுன்னு நினைக்கிறான்னு சொல்லி உடனே இறங்கி இவ்விதமாக மாற்றினார். அப்போ தான் அவர் இந்த உலகத்தில் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் கேட்கக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தருடைய பாஷைகளை வேறு வேறு தாறுமாறாக மாற்றினார். உடனே அவங்களுக்கு ஒருத்தன் பேசுகிறது இன்னொருத்தனுக்கு புரியலை. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அது மாறிடுச்சு. தேவன் இதெல்லாம் பண்ணினார்.